ப்ரெக்னென்சி டயத்தில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரொம்பவே காமனான ஒரு விஷயம். ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எதனால் வருது, அது வராமல் எப்படி தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சியில் சில ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஸ்கின் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதோடு சேர்ந்து வயிறு பெருசாகும் போது ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெச்சிங் நடக்கும். அதனால இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது. கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராமல் தடுத்துக்க முடியாது, பட் அதோட இன்சிடென்ஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்னா விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், மினிமம் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பேபி பம்ப் தெரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அதுவும் ஒரு நாளைக்கு 2 times மினிமம் அப்ளை பண்ணணும். நீங்கள் கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணலாம், ஷீ பட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஆயில், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 தடவை அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால், அதாவது ப்ரெக்னென்சியோட ஏர்லி ட்ரைமஸ்டர்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். யூஸ்வலாக இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வயிறை சுற்றி இருக்கும், பட்டெக்ஸில் இருக்கும், தைஸில் இருக்கும், பிரெஸ்டில் இருக்கும். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது இந்த எல்லா இடத்துக்குமே டெய்லி 2 times அப்ளை பண்ணணும். எப்போல்லாம் ரேப்பிட் ஸ்ட்ரெச்சிங் இருக்கோ, அதாவது உங்களோட வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது, நார்மலாக 1 monthல பார்த்தீங்கன்னா 1 to 1.5 kgs ஏறலாம். இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக 3 to 4 kgs எவ்ரி மந்த் ஏறிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ட்வின் பேபிஸ் கேரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரேப்பிட் ஸ்ட்ரெச்சிங் இருக்கும், அதனால அதிகமான ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும்போது அது ரொம்ப இச்சியாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா அது தழும்பாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கேலமின் லோஷன் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. Like, share and subscribe Ratna Fertility YouTube channel.